வணக்கம், வெல்கம் டு மை சேனல் எஸ்பி எலக்ட்ரானிக்ஸ் விழுப்புரம். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோவாக பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சோனி டிவி, ஆண்ட்ராய்ட் டிவி KDL 43W800D அப்படின்ற மாடலு. இந்த மாடலில் என்ன ப்ராப்ளம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, கூகுள் ப்ளே ஸ்டோர் வந்து சைன்இன் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. சைன்இன் பண்ணால் சைன்இன் ஆகலை. சைன்இன் பண்ணோம் அப்படின்னா என்ட்ரு ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக வெளியில் வந்துடுது. சரி, இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். எப்பயும் வழக்கம் போல் தான் ரீசெட் பண்ணால் மேக்ஸிமம் ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். எப்படி ரீசெட் பண்ணிவிட்டு எப்படி சைன்இன் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி பார்ப்போம் இந்த வீடியோவில். இதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மாடல் நம்பர் செக் பண்ணிப்போம். கூகுள் ஹெல்ப்பில் போயிட்டு டிவியோட மாடல் நம்பரை செக் பண்ணிப்போம். டிவியோட மாடல் நம்பர் வந்து KDL 43W800D. சாஃப்ட்வேர் மேக்ஸிமம் லேட்டஸ்ட் சாஃப்ட்வேர் தான் இருக்குது. இதை எப்படி இப்போ நம்ம வந்து சால்வ் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா, ரீசெட் பண்ணுறதுக்கு ரெண்டு வழி இருக்குது. ஒன்று வந்து நீங்கள் போய்ட்டு ரிமோட்டில் போய்ட்டு செட்டிங்ஸில் போய்ட்டு ரீசெட் பண்ணிவிட்டு எல்லாமே பண்ணலாம், ஒரு ஆப்ஷனு. ரெண்டாவது வந்து ரொம்ப சிம்பிளாக பண்ணணும் அப்படின்னா டீப் ரீசெட்னு சொல்லுவாங்க. டிவியில் வந்து பார்த்திங்கன்னா வால்யூம் மைனஸ் பட்டனையும் ஸ்டாண்ட் பை பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு பவர் கேபிளை எடுத்துகிட்டு திரும்பி போட்டு ஆன் பண்ணணும். அந்த வழியில் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக ரீசெட் ஆகும். ஆனால் அது கொஞ்சம் சர்வீஸ் தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் பார்ப்பாங்க. அதனால் நம்ம வந்து டிவியில் எப்படி போய் ரீசெட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்ப்போம். செட்டிங்ஸில் போயிட்டு ஃபஸ்ட்டு ஹோம் பேஜில் வந்துடுங்க. டிவியோட ஹோம் பேஜில் செட்டிங்ஸ்க்கு போயிடுங்க. செட்டிங்ஸுக்கு போயிட்டு ஸ்டோரேஜ் உள்ளே போனீங்க அப்படின்னா ஃபேக்ட்ரி டேட்டா ரீசெட்னு இருக்கும். ரீசெட் பண்ணுங்கள். எரர்ஸ் எவ்ரிதிங் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துட்டு எஸ் கொடுங்க. ரீசெட் கொடுத்தீங்க அப்படின்னா 5 நிமிஷத்துலேருந்து 8 நிமிஷத்துலேருந்து 8 நிமிஷம் 10 நிமிஷம் வரைக்கும் டைம் எடுக்கும். நம்ம அதை வீடியோவே பார்க்கலாம். டிவி ஆஃப் ஆகிடுச்சு, ரீசெட் ஆகிட்டு திரும்பி ஆன் ஆகும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், பொறுமையாக தான் நம்ம ரீசெட் பண்ணுற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்ட் டிவி வச்சுருக்க எல்லாருக்குமே வந்து நிறையா இஷ்யூஸ் வரும். என்ன மாதிரியான இஷ்யூஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டிவி ஹேங் ஆகி நிற்கிறது, நெட்வொர்க்கு கனெக்ட் ஆகாமல் போகிறது, யூடியூப் வந்து என்ட்ரானிங்க அப்படின்னா எக்ஸிட் ஆகுறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோர் ஓப்பன் ஆகாமல் போகிறது, கூகுள் சைன்இன் பண்ணால் சைன்இன் ஆகாது, அமேசான் ப்ரைம் வீடியோ ஒர்க் ஆகாது, ஹாட்ஸ்டார் ஒர்க் ஆகாது, டிவி வந்து ஸ்லோவாக ஒர்க் ஆகிறது. இந்த மாதிரி வந்து நம்ம மொபைலில் என்னென்ன பிரச்சனை எல்லாமே ஃபேஸ் பண்ணுறோமோ அது எல்லாமே டிவிலையும் வரும். என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, நம்ம மொபைலுடைய கான்செப்டில் தான் இப்போ இருக்கிற டிவி எல்லாமே, அதாவது எல்இடி டிவி. ஆனால் அது சொல்கிறது சிஆர்டி டிவி கிடையாது. எல்இடி டிவி, ஆண்ட்ராய்ட் டிவி எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதோடைய பேசிக்கில் தான் எல்லாமே ஒர்க் ஆகுது. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த மாதிரியான பிரச்சனை வந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து ரீசெட் பண்ணுங்கள். ரீசெட் பண்ணாலே மேக்ஸிமம் ப்ராப்ளம் சால்வ் ஆகும். நீங்கள் மேக்ஸிமம் வந்து டெக்னீஷியனை கூப்பிட வேண்டிய அவசியமே இருக்காது. நம்ம ஏதாவது ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம உடனே சர்வீஸ் சென்டர் கால் பண்ணியோ இல்லை டெக்னீஷியனையோ பார்த்து கூப்பிட்டு நம்ம வந்து அதை சரி பண்ணுறோம். அப்படியே டெக்னீஷியன் வந்தாலும் ஏதாவது ஒரு சார்ஜ் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன சொல்கிறேனோ அதை தான் செஞ்சுட்டு போவாங்க. அதேமாரி உங்களுக்கு இம்மிடியட் சொல்யூஷனும் கிடைக்காது. நீங்கள் கால் பண்ணி சொல்லணும், டெக்னீஷியன் அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவர் வந்து பார்க்கணும், அவர் என்ன டைமுக்கு வராருன்றதை நீங்கள் வெயிட் பண்ணணும். இந்த மாதிரி நிறையா ப்ராசஸ் போவோம். நீங்கள் அதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ரீசெட் பண்ணி பாருங்கள். இது சோனி டிவிக்குன்னு மட்டும் கிடையாது, எல்லா ஆண்ட்ராய்ட் டிவியுமே, எல்லா ஸ்மார்ட் டிவி, ஆண்ட்ராய்ட் டிவி, கூகுள் டிவி, இது எல்லாத்துக்குமே வந்து இது காமனாக பொருந்தும். மேக்ஸிமம் ரீசெட் பண்ணாலே உங்களுக்கான பிரச்சனை சால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆக்சுவலாக வந்து இந்த டிவி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏற்கனவே சர்வீஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, இது மாதிரி ரீசெட் ஆகிற கண்டிஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரிங்கு மாதிரி தெரியும் டிவியோட நடுவில்.
ரிங் எனக்கு விஷுவலாக தெரியுது, ஆனால் வெளிச்சம் இல்லாதனால எனக்கு அது உங்களால் அது டிஸ்பிளேயில் பார்க்க முடியல. அது எதனால் அந்த விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். இந்த டிவியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டீகான் போர்டு வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். முன்னாடி டீகான் போர்டு சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னா என்ன பண்ணியிருப்பாங்கன்னு கேட்டிங்க அப்படின்னா, சாஃப்ட்வேர் வந்து பிளாக் பண்ணி போட்டிருப்பாங்க. சாஃப்ட்வேர் அப்டேட் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக பிளாக் பண்ணியிருப்பாங்க. அது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் கிடையாது. அது எதுக்காக பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இதுக்கு உண்டான சொல்யூஷன் வந்து கம்பெனி சைடில் தான் கொடுக்கணும் மேக்ஸிமம். ஆனால் கம்பெனி வந்து நமக்கு உண்டான சொல்யூஷனை கொடுக்குறதே கிடையாது. நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, நிறையா சர்வீஸ் சோனி டிவி வச்சுக்கிறவங்கள கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, இந்த டிவிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்பெனி சைடில் இதுக்கு உண்டான அந்த பொருளை வந்து கொடுக்க மாட்றாங்க. கொடுக்காததுனால கஸ்டமர் என்ன பண்ணுறாங்க, வெளியில் போயிட்டு செஞ்சுக்கிறாங்க. அதை பற்றி பேசினா அது வேறு மாதிரி டாப்பிக்காக போகும். அதனால் அதை நம்ம பேச வேண்டாம். அதனால் கஸ்டமர் வந்து வெளியில் கொடுத்து செஞ்சுருக்காங்க. அதனால் இந்த வெளிச்சம் நமக்கு வரல, அது பிளாக் ஆகிருக்கிறதுனால வரல. ஸோ அதை பற்றி நம்ம இப்போ பேச வேண்டாம். இப்போ வந்து ரீசெட் ஆகிட்டு வரட்டும். வந்ததுக்கப்புறம் நம்ம பேசிக் செட்டப் கொடுத்துட்டு மெயில் ஐடி கொடுத்து கூகுள் சைன்இன் பண்ணி சாஃப்ட்வேர் இருந்தால் சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணுவோம். அந்த ப்ராசஸை பற்றி பார்ப்போம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஏன்னா வந்து கொஞ்சம் லேட் ஆகும். இது வந்து 5 to 10 minutes கூட டைம் எடுக்கும் சில டைமில். அதேமாரி யூடியூப்பில் சவுண்டு வராமல் போகிறது, சில டைம் வந்து ஆடியோ அவுட்புட் வராமல் இருக்கும், ஏஆர்சி ஒர்க் ஆகாமல் இருக்கும். ஏஆர்சி அப்படின்னா ஹோம் தியேட்டரோட கனெக்ட் ஆகிடுந்ததுன்னா அப்போ உங்களுக்கு வந்து ஆடியோ வந்து ரிட்டர்ன் ஆகாது ஹோம் தியேட்டரில். இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே சொல்யூஷன் தான், ரீசெட் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் சால்வ் ஆகும். நான் இதுக்கு முந்தின வீடியோலையும் இதேமாரி 2-3 வீடியோ போட்டிருக்கேன். ரீசெட் எப்படி பண்ணுறது, எதுக்காக ரீசெட் பண்ணோம் அப்படின்றத பற்றியெல்லாம் போட்டிருப்பேன். அதில் இப்போ இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட்டு, அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்றத தான் வீடியோவாக போடுறேன். நான் ஒவ்வொன்றுக்கும் டைட்டில் வேறு மாதிரி இருக்கும். கான்செப்ட் ஒன்று தான், ஆனால் டைட்டில் வேறு மாதிரி இருக்கும். இது ஒரே வீடியோவாக எடுத்துடுறேன். என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, எடிட் பண்ணி போகிறதுக்கு லேட் ஆகுது. இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக தான் போகும். ஓகே, ரீசெட் ஆகிட்டு டிவி ஆஃப் ஆகி ஆன் ஆகுது. கொஞ்சம் இந்த ஏரியா நாய்ஸாக தான் இருக்கும், ஏன்னா இங்கே பக்கத்தில் நிறைய வண்டி போயின்னு வந்துட்டு இருக்கும். அதனால் அந்த டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் கண்டுக்காதீங்க. வீடியோ எடுத்துட்டு
வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். ஓகே, இப்போ பேசிக் செட்டப் எப்படின்றத பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து இங்கிலீஷ் ஆப்ஷன் கொடுத்துருங்க. அதுக்கு அடுத்தது வந்து செட்டப் பாக்ஸ் கேட்குது. செட்டப் பாக்ஸ் இல்லை இப்போதைக்கு, வேண்டாம். சாரி, செட்டப் யுவர் டிவி வித் ஆண்ட்ராய்ட் ஃபோன் டேப்லெட், இப்போதைக்கு அது வேண்டாம், ஸ்கிப் பண்ணிப்போம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற வைஃபை நெட்வொர்க்கு கேட்குது. நெட்வொர்க்கு கொடுத்துருவோம். ஓகே, நெட்வொர்க்கு கனெக்ட் ஆகுது. நீங்கள் எப்பவுமே வந்து செட்டப் பண்ணும்போதே வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் இருந்தால் நெட்வொர்க்கு கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நெட்வொர்க் இல்லாமல் நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா திருப்பியும் போயிட்டு கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பாஸ்வேர்டு இஸ் ராங், அதனால் ஒர்க் ஆகலை. சரி, இப்போதைக்கு இது வேண்டாம். சாரி, இது வந்து ஸ்கிப் பண்ணிடுறேன். இதையும் ஸ்கிப் பண்ணிடுறேன். நெட்வொர்க் கனெக்ட் பண்ணுறதையும் ஸ்கிப் பண்ணிடுறேன். டேர்ம்ஸ் ஆஃப் சர்வீஸ்னு வருது, இதை அக்செப்ட் கொடுத்துருவோம். லொக்கேஷன் தேவையில்லை, எப்பயுமே வேண்டாம் தான் சொல்லுவேன். இம்ப்ரூவ் பண்ணணுமான்னு கேட்குது, ஆமான்னு கொடுத்துருங்க. அப்புறம் மாடல் நம்பரை என்ட்ரி பண்ணுறீங்க. ஏஷியா கொடுத்துருங்க, இந்தியா கொடுத்துருங்க. ப்ரைவசி பாலிசி கீழே டவுன் பண்ணி புரியல, இன்னும் போடல. இது ப்ராசஸ் கொடுத்துருங்க. இது ஆட்டோமேட்டிக் சாஃப்ட்வேர் டவுன்லோடு வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க, இப்போதைக்கு தேவையில்லை. செட்டப் பாக்ஸ் கனெக்டடாக இருந்ததுன்னா இது கூட வந்து ஒரு ஐஆர் பிளாஸ்ட்னு சொல்லுவாங்க, அந்த டிவைஸ் கொடுப்பாங்க. அது இருந்தால் கனெக்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா தேவையில்லைனா ஸ்கிப் கொடுத்துருங்க. அடுத்தது வந்து இதையும் ஸ்கிப் கொடுத்துருங்க. இது வந்து டேபிள் டாப் வால் மவுண்ட் அப்படி கேட்குது. இந்த டிவி வந்து டேபிள் டாப்பில் தான் வச்சுருக்காங்க, அதனால் டேபிள் டாப்பே கொடுத்துருவோம். இப்போ கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே எல்லாத்தையும் எஸ் கொடுத்துட்டு டன் கொடுத்துருங்க. ஓகே, செட்டப்லாம் முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம இன்டர்நெட் கனெக்ட் பண்ணிவிட்டு சைன் இன் பண்ணி பார்ப்போம். ஓகே, டிபி லிங்க் அப்படின்றது தான் என்னுடையது. போயிட்டு ஓகே, நெட்வொர்க் கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பண்ண போகிறது கூகுளில் சைன்இன் ஆகுதா அப்படின்றத பார்த்துருவோம். ஆப்ஸ்குள்ளே என்ட்ரு ஆகிட்டு Google Play Store.
ஓகே, இப்போ பாருங்கள். முதல்ல நம்ம வந்து கூகுள் சைன்இன் பண்ணும்போது எக்ஸிட் ஆகிட்டு வெளில வந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீசெட் பண்ணிட்டதுக்கப்புறம் கூகுள் சைன் உள்ள போனோடனே உங்களுக்கு வந்து மெயில் ஐடி போடுறதுக்கு உண்டான ஆப்ஷன் காமிக்குது. இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராப்ளம் தான் வரும். மேக்ஸிமம் இது நீங்கள் ரீசெட் பண்ணாலே மேக்ஸிமம் ப்ராப்ளம் சால்வ் ஆகும். ஓகே, இப்போது இதை போட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். அதுக்காக தான் இவ்வளோ தூரம் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். இப்போ கூகுள் சைன்இன் பண்ணும்போதே என்ன ஆகிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா எக்ஸிட் ஆகி வெளியே வந்துச்சு. அப்போ நான் ஏதோ தவறு பண்ணிட்டேன், அதனால தான் வெளில வந்துடுச்சு. நம்ம திரும்பி இதை ட்ரை பண்ணுவோம். ஓகே, இப்போ பாஸ்வேர்டு கேட்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய ஃபோன் நம்பர் கேட்குது. ஃபோன் நம்பர் கொடுத்து தான் நம்ம என்ட்ரு ஆகிற மாதிரி இருக்குது. ஃபோன் நம்பர் கொடுத்தா இது என்ட்ரு ஆகிடும். என்ன விஷயம் கேட்டிங்க அப்படின்னா, இப்போது நான் போட்டிருக்கிற இமெயில் ஐடிக்கு வந்து நம்பர் வந்து வீட்டில் இருக்குது. அதனால் அது இப்போதைக்கு என்னால் என்ட்ரு பண்ணி பார்க்க முடியல. ஓகே, இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் சைன்இன் ஆகலை அப்படின்னா ரீசெட் பண்ணாலே மேக்ஸிமம் போதுமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருக்கும், அதை மட்டும் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல் வாட்சிங்.